என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். பொதுவா அந்த மாமியார் மருமகளை போட்டு கொடுமை பண்றது, டார்ச்சர் பண்றது, அதே மாதிரி புருஷங்காரன் பொண்டாட்டியா அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டா சீரியல்ல நம்ம எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா முன்னொரு காலத்துல இருந்துச்சு. நம்மளுடைய டே டு டே லைஃப்லயும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீப காலங்களாக அதெல்லாம் குறைஞ்சிருச்சோ, அதெல்லாம் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாவும் நார்மலைஸ் ஆகிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் இந்த ஒரு சம்பவம் என் கண்ணில் வந்து பட்டுச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்துல கல்யாணமான வெறும் 3 மாசமான ஒரு புது மணப்பெண் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவங்களோட அப்பாக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சில வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த வாய்ஸ் நோட்ல தான் இறப்புக்கு இந்த கல்யாணம் தான் காரணம், தன்னுடைய புருஷனும் தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாரும் தான் வந்துட்டு இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையா போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆடியோ கேட்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாவும் இருக்கு, ஒரு பக்கம் வந்து பயங்கர கடுப்பாவும் வருது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மேடம் இப்படிலாமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் ஏன் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு மேலும் வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்துட்டு ஒரு சுருன்னு ஏறுற மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன ஆச்சு திருப்பூர்ல, என்ன ஆச்சு, இந்த பொண்ணு ஏன் தன்னுடைய உயிரை வந்துட்டு எடுத்துக்கிற அளவுக்கு என்ன அப்படி அவங்க வீட்டுல பண்ணாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? திருப்பூர் மாவட்டம் அவினாஷில ரிதன்யா அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் கவின் அப்படின்னு சொல்லப்படுறவரோட வந்துட்டு மேரேஜ் நடக்குது. பேசிக்கா இந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டா பாத்தீங்கன்னா, ரிதன்யா அவங்களுடைய வீடும் சரி, கவின் அவர்களுடைய வீடும் சரி ரொம்ப வந்துட்டு பணத்திலும் செல்வத்திலும் ரொம்ப வந்துட்டு ஒரு பணக்கார ஒரு பார்ட்டின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு பெருசா அந்த பண பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த கல்யாணமும் ரொம்பவே வந்துட்டு கிராண்டா நடந்துச்சு. இந்த பெண் வீட்டில இருந்து வரதட்சணையா கிட்டத்தட்ட 500 சவரன் நகை, அதுக்கப்புறம் வந்துட்டு 20 லட்சம் மதிப்புல வந்துட்டு கார்லாம் வாங்கி கொடுத்தாவும் வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால வந்துட்டு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு சொத்து இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ 2 பெற்றோர்களும் வந்துட்டு சம்மதத்தின்படி 2 பேரோட மேரேஜும் வந்துட்டு சூப்பரா வந்து ஏப்ரல் மாசம் 11th வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அங்கிருந்து கல்யாணமான ஃபர்ஸ்ட் ஒரு 10 days 15 daysக்குள்ளேயே வந்துட்டு ரிதன்யா அவங்களோட அப்பா கிட்ட வந்துட்டு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு என்னமோ அங்க வந்துட்டு பிடிக்கலப்பா, ஒரு மாதிரி வந்துட்டு எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, பேசிக்கா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், நம்ம தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் போக போக பழகிடும், இன்னும் வந்துட்டு லைஃப்ல பாக்குறதுக்கு எவ்வளவோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே சில பேர் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அவரும் வந்துட்டு கேஷுவலா வந்து சரி ஓகே செல்லமா வளர்த்த பொண்ணு, புது இடம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு விட்டுறா. அப்படி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ரீக்வெண்டா ரிதன்யா அவர்கள்ட்ட இருந்து வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரி என்ன போட்டு இது பண்றாங்க, ஒரு மாதிரி நான் நினைச்சதை பண்ண முடியல, கேட்டெல்லாம் பூட்டி வச்சிடுறாங்க, வீட்டில் அங்கே அதை பண்ணாது எதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு எனக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, அதுக்கப்புறம் இந்த வரதட்சணை இந்த மீதி நகையெல்லாம் எங்கன்னு கேட்டும் வந்துட்டு என்னை வந்துட்டு இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாப்பிள்ளை கவின் சொன்ன பாத்தீங்களா, அவர் ஏதோ வந்து சொத்தெல்லாம் அவ்வளோ இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு அதான் பாரு அவங்க வீட்டுல வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்து அவ்வளோ ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, இவங்க வீட்டுல வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து டார்கெட் பண்ணி கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா ஒரு இந்த ஏர்லி 2000 சில படங்கள்லாம் வந்திருக்குல்ல, இந்த டார்ச்சர் எல்லாம் பண்றாங்க மாமியார் சொல்லி இப்ப சீரியல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்திருக்கு. இதான் வந்துட்டு ரிதன்யா அவர்கள் அவங்களுடைய அப்பா கிட்ட மட்டும் இல்ல, கொஞ்சம் அவங்களுடைய நலம் விரும்பிகள்லாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க கிட்டயும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் வந்துட்டு அனுசரிச்சு போனோம், புது மேரேஜ் இல்லையா, அப்படி இப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும், லைஃப்ல வந்துட்டு பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு
வழக்கமான அந்த விஷயங்கள் சொல்லி அவங்க அப்படியே பொண்ணை வந்து தேத்த பார்த்துருக்காங்க. இவங்க அப்பாவும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரிம்மா உனக்கு அப்படி ரொம்ப இதா இருந்தா நீ வா, நீ வந்து நம்ம வீட்டுல இருந்துக்கோ, நம்ம என்னன்னு பேசலாம்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தாலும் ரொம்ப வந்துட்டு இவங்க அந்த கவின் அவர்களாகட்டும் அல்லது அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்களாகட்டும் ரொம்ப இவங்க டார்ச்சர் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கவின் அவர்கள் வந்துட்டு இவங்களை செக்ஷுவலாகவும் சரி வேர்பலாகவும் சரி ரொம்ப வந்துட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க வந்துட்டு இவங்களே அந்த ஆடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபைன் ஆன் ஒன் ஃபைன் டே இது எல்லாமே போதும்டா எனக்கு, ஏன்னா எல்லா பக்கமும் இருந்து நான் முட்டுது, எனக்கு வந்ததும் சரியில்லை, யார்கிட்ட போய் சொன்னா பார்த்தா அவங்களும் வந்துட்டு இங்கேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கோன்னு சொல்றாங்க. சரி வேற ஒரு ஆப்ஷன், ஏன்னா இந்த காலத்தை பொண்ணு இல்லைங்களா, சரி செகண்ட் மேரேஜ் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களோட வாய்ஸ் நோட் கேட்கும்போது தெரியுது இவங்க வந்துட்டு அந்த ஒருவனுக்கு ஒருத்தி தான், செகண்ட் மேரேஜ்லாம் கிடையாது, அது வந்து ஒரு அசிங்கம், அதோட எப்படி வந்து லைஃப்ல அங்கே வாழ்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பக்குவம் கொண்டு ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. ஸோ அது தப்புலாம் நான் சொல்ல வரல. ஸோ இருந்ததுனால வந்துட்டு இவங்க வந்துட்டு சரி ஓகே அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, கார்டோடய வெளியே வந்துட்டு அந்த டைம்ல எவ்வளோ ஹஸ்பண்ட் வேறு திருப்பி டார்ச்சர் பண்ணியிருக்காரு போல. அதெல்லாம் தாண்டி இந்த தென்னை மரத்துக்கு வந்து அந்த பூச்சிக்கொல்லி மரத்தெல்லாம் அடிப்பாங்க. ஸோ அதை வாங்கி காருக்குள்ள போகும்போது அவங்க வந்துட்டு அதை சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. அதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவுக்கு சில பல வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க கேட்டு வாங்க. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்கெல்லாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன், ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாய்விட்டு சொல்லவும் முடியல, அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே, நான் போறேன். அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல, உடல் ரீதியாவும் என்னால அவங்களோட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா, நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்க, ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றான். என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. அந்த வீட்டுல போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன். அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோன்னையும் லெஃப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் மாமாவும் பாப்பாத்தியுமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில மயில் கம்மல், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு.
அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோட கொலுசு, நீங்கள் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி இன்னும் நிறையா அந்த வாய்ஸ் நோட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, என் நகை, என் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறிப்பு மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த வாய்ஸ் நோட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன பிரச்சனை, இது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே எனக்கும் புரியல. டெஃபினட்டாக வந்துட்டு அந்த மாப்பிள்ளை சைடு அவங்க வீட்டில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்குது. கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒரு 3 மாதத்தில் தான் உயிரே வந்துட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு லிட்டராக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, போலீஸ் கவர்மெண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் மேலும் நடக்காமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு பேசணும்னு தோணுது. ஸ்டில் நான் நிறைய இடம் வந்துட்டு பார்க்குறேன், எங்களுடைய ரிலேட்டிவ் சைட்லேயே நான் வந்து நிறையா நான் வந்து பார்க்குறேன். அதனால தான் நான் இன்னும் போல்டாக நான் இதை வந்து சொல்கிறேன். பெண்களை இன்னும் தைரியமாக வந்துட்டு வெளியே அனுப்புகிற பேரண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. அதை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பயனும் எடுத்துக்கலாம். ஐயோ, இந்த உலகத்தில் என் பொண்ணு வெளியில் போனால் எப்படி மற்றவங்கலாம் ஏதாவது பொண்ணு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பயமும் ஒரு சைடுன்னு சொல்லிட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பெண் குழந்தைகளை வந்துட்டு தைரியம் சொல்லி வளங்க. அதே மாதிரி பெண்களை எப்படி வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இப்போ வந்து முதல்லலாம் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. எல்லா பெண் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லாமே போயிட்டு வராங்க இல்லைங்களா. எப்படி அது இப்போ நார்மலைஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி பெண்களை வேலைக்கு அனுப்புறதையும் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் அவங்களுக்கும் உலகம் தெரியும். உலகம் ரொம்ப பெருசுடா, இதோ நம்ம வீடும் அடுப்பங்கரையும் இத்தினோண்டு உலகம் கிடையாது, இதை தாண்டி எவ்வளோ இருக்குது, நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் அவங்க மைண்டும் வந்துட்டு ப்ராடாக ஓப்பன் ஆகும். இல்லை நான் வந்து படிக்க வச்சிருவேன், டப்புன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அதுதான் அவங்க உலகம் அப்படின்னு நீங்கள் வந்து வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அப்போ அந்த ரிதன்யா அவங்கள வந்து குறையெல்லாம் சொல்லலை, அவங்க வளர்த்த விதமும் அவங்க வளர்ந்த சூழலும் அப்படி இருந்திருக்கு. அது அவங்கள வந்து இன்னைக்கு இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட நான் எடுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு பெண்களை எப்படி வந்து கல்வி நீங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ ஸோ அதே மாதிரி அவங்கள தயவு செஞ்சு ஒரு வேலைக்கு அனுப்புங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை தயவு செஞ்சு கிரியேட் பண்ண அலோவ் பண்ணுங்க. பண்ணலனாலும் தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, இது இல்லடா உலகம், அதாவது ஃபேமிலி, ஒரு 4 பேர் மட்டும் என் உலகம் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, நான் சாதிக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனும் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடமையும் ஒரு ட்ரஸ்ட்டும் நீங்கள் தான் அவங்க மேலே வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த கட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நம்புகிறேன். என்னதான் அவங்க வீட்டில் வந்துட்டு கொடுமைப்படுத்தினாலுமே ரிதன்யா அவர்கள் மேபி வெளியே வந்து டிவோர்ஸ் பண்ணி வேற புது வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ மேபி தெரில, மேபி நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நார்மலைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கு. நான் ரிதன்யா அவர்கள் குறையே சொல்லலை, எனக்கும் புரியுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நானும் இருந்திருக்கிறேன். ஒரு 4ஆம் பக்கம் போட்டு எல்லாமே அழுத்தும் போது டெஃபினட்டாக ஒருத்தருக்கு வந்துட்டு சரி இன்னத்துக்குடா வாழ்ந்துக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தோன்றது வந்து இயல்பு தான். எல்லாமே ஒரு ஸ்பார்க் தான், அது அப்படியே கண்ணு திறக்கிறதுக்குள்ளே வந்துட்டு சம்திங் நடந்துடும். அதுக்கப்புறம் மேபி யோசிக்கலாம், சரி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஃபைனலாக இதுதான் என்னுடைய வந்துட்டு ஒரு கோரிக்கை. உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மாறணும் அப்படின்னா என்ன நடந்தால் பெட்டராக இருக்கும்ன்றதை வந்துட்டு மேபி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மேபி சில பேருக்கு அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம். சரியா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.